வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில்மி டெக்கோடர். இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற அப்டேட் குட் பேட் அக்லி படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிளில் ஏகே பயங்கரமாக டான்ஸ் ஆடி இருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஏகேவோட ஃபேன்ஸுக்கு இந்த சாங் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி குட் பேட் அக்லி படத்தோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி லேட்டஸ்டாக நடந்த ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் விடாமுயற்சி படத்தோட ஷூட் இன்னும் 10 டேஸில் அஜர்பைஜானில் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து படத்தோட ப்ரொமோஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து விடாமுயற்சி படத்துல இருந்து நிறைய அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ விடாமுயற்சி படம் பொங்கலுக்கு வர போதா இல்ல தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போதா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ அடுத்ததா நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா, நடிப்பின் நாயகன் சூர்யாவோட கங்குவா படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வர ஜூலை 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி கங்குவா படத்தோட மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி லேட்டஸ்டா நடந்த ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அண்ட் கங்குவா படத்தோட இரண்டாம் பாகத்தை 2025 ஆகஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறதாகவும் ஞானவேல் ராஜா சொல்லியிருக்காரு. சோ வர ஜூலை 23 அன்னைக்கு நடிப்பின் நாயகன் சூர்யாவோட பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளுக்கு கங்குவா படத்துல இருந்தும் சூர்யா 44 படத்துல இருந்தும் அப்டேட் வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எந்த படத்துல இருந்து அப்டேட் வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற அப்டேட் என்னன்னா, நடிப்பின் அசுரன் தனுஷோட ராயன் படத்தோட ட்ரெய்லர் வர ஜூலை 16ஆம் தேதி நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி படத்து மேலே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ரீசெண்டாக தான் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படமாக இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் தனுஷோட 50வது படம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் தனுஷ் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதனாலேயே படத்து மேலே ஒரு ஹைப் அதிகமாக இருக்கு. ஸோ நாளைக்கு ஈவினிங் ரிலீஸ் ஆக போகிற அந்த ட்ரெய்லர் எப்படி இருக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னன்னா, தெலுங்கு சூப்பர் ஸ்டார் ராம் சரணோட 16வது படத்தோட ஷூட்டிங்கை நெக்ஸ்ட் வீக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த படத்துக்கு ஏஆர் ரகுமான் தான் மியூசிக்கல் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அந்த படத்துக்காக 2 பாடல்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஏஆர் ரகுமான் அண்ட் ராம் சரண் காம்போல ஒரு படம் வரப்போகுது. ஸோ அந்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பாலிவுட் ஆக்ட்ரஸ் ஜான்வி கபூர் தான் ராம் சரணுக்கு பேரா நடிக்க போறதா சொல்லப்படுது. பட் இந்த நியூஸ் எல்லாமே அன்அஃபீஷியலாக தான் இருக்கு. அஃபீஷியல் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆக்டர் ஜெயம் ரவி அடுத்ததா தாதா படத்தை எடுத்த கணேஷ் பாபு டைரக்ஷன்ல ஒரு படம் நடிக்க போறாரு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த படத்தோட கதையை முத தாதா படத்தை முடிச்சுட்டு ஆக்டர் துரு விக்ரம் கிட்டையும் ஜீவா கிட்டையும் அந்த கதையை பத்தி பேசியிருக்காரு. பட் சில காரணங்களால அந்த கதையில அவங்களால நடிக்க முடியல. பட் இப்ப அதே ஸ்டோரியில ஜெயம் ரவி நடிக்க ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த படத்தை தான் இப்போ மறுபடியும் எடுக்க போறாங்க. ஸோ அந்த படத்தோட ஸ்டோரி எதை பேஸ் பண்ணி இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, தங்கலான் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கான ப்ரோமோ வீடியோவை இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபுல் சாங்கை நாளை கழிச்சு ரிலீஸ் பண்ண போகிறாங்க 17ஆம் தேதி. ஸோ சாங்கோட நேம் மினிக்கி மினிக்கி அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக தான் இந்த படத்தோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. ஸோ தங்கலான் படம் வர ஆகஸ்ட் 15ஆம் தேதி தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் எப்படி இருக்கும்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் தான் இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸ். ஸோ இதே மாதிரியான சினிமா அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள்.